ஹாய், நான் உங்கள் ஜீவி ஜெஃப்ரி இமானுவேல். இந்த பெயரை அமெரிக்கர்கள் சென்ற வாரம் உச்சரிக்காத நபர்களே இருக்க மாட்டார்கள். அப்படி அவர் என்ன பதிவு செய்தார், அதன் மூலம் என்ன ஆனது என்பதை இக்காணொலியில் காண்போம். சென்ற மாத இறுதியில் அவர் தன் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு செய்திருந்தார். அவர் தன் வலைப்பக்கத்தில் ஏஐ நிறுவனமான NVIDIA பற்றியும் டீப்சீக் பற்றியும் ஒப்பிட்டு ஒரு கட்டுரை போட்டிருந்தார். அந்த கட்டுரையில் ஏன் அமெரிக்கா மக்களிடையே டீப்சீக் ஏஐ செயலி விரைவில் முதலிடத்தை பெற்ற நல் வரவேற்பை பெற்றது என்று அவர் அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். அமெரிக்க ஏஐ செயலியான சாட்ஜிபிடியுடன் டீப்சீக் சைனாவின் டீப்சீக் செயலியுடன் ஒப்பிடும்போது அது அதே தரத்துடன் மிக மலிவான விலையில் எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறது. ஏஐ செயலியை பயன்படுத்த மிக அதிக கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கிறது. அதே சமயம் டீப்சீக் செயலி மிக மலிவான விலையில் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கிறது என்று ஒப்பிட்டு எழுதியிருந்தார். NVIDIA அமெரிக்க வாழ் மக்களை அதிக கட்டணம் வசூலித்து சுரண்டுவதாகவும் துரோகம் இழைப்பதாகவும் அவர் எழுதியிருந்தார். இந்த கட்டுரை அடுத்த நாளே வைரலாகவே அந்த NVIDIAவின் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 5000 கோடிக்கு மேல் ஒரே நாளில் சந்தை மதிப்பில் இழந்து 5200 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. அமெரிக்க சந்தையில் ஏஐ தொழில் நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 50 லட்சம் கோடிக்கு மேல் நட்டம் ஏற்பட்டது. மேலும் இமானுவேல் இதை பற்றி கூறும்போது தனக்கும் NVIDIAவுக்கும் தனிப்பட்ட விரோதமோ கருத்து மாறுபாடோ எதுவும் இல்லை என்றும் பொதுமக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்று என்னுடைய நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எது எப்படியோ ஒரு தனிப்பட்ட மனிதனின் சமூக வலைதள பதிவு ஒரு நிறுவனத்தின் உலகின் நம்பர் 1 நிறுவனத்தின் 5000 கோடி ரூபாய் நட்டத்திற்கும் ஒரு நாட்டின் சந்தை மூலதனத்தில் 50 லட்சம் கோடி ரூபாய் நட்டம் ஏற்படுவதற்கும் காரணமாய் அமைந்தது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.